பல்லின மக்கள் ஒற்றுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் வாழும் இம்மலேசிய திருநாட்டில் அதனை சீர்குலைக்கும் வகையில் சில தரப்பினர் நடந்து கொள்வது வேதனை அளிக்கிறது. ஆக கடைசியாக செப்பாங் சோழ வியாபாரி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் இழிவுபடுத்தி மனதை புண்படுத்தியுள்ளார். அவர் பயன்படுத்திய வார்த்தை இந்தியர்கள் மத்தியில் அவச்சொல்லாக பார்க்கப்படுகிறது. அதன் பயன்பாடு ஏற்கனவே பல முறை சர்ச்சையான போதும் இதுவரை தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மக்கள் புகார் அளிக்கும் வகை அதிகார தரப்பு காத்திருக்குமா என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சோழ வியாபாரியின் செயல் வைரலாகி 3 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது. இன்னும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சும் அதிகார தரப்பும் இதற்காக காத்திருக்கின்றன. இது போன்ற விஷயங்களில் அதிகாரப்பூர்வ புகார் கிடைக்கும் வரை காத்திருந்தால் நிலைமை கைமீறி போய்விடும் என்பது அமைச்சுக்கு தெரியாதா? இதனால்தான் மக்கள் அதிருப்தி அடைகின்றனர் என சிவகுமார் காட்டமாக கூறினார். மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் இதனை கண்டித்துள்ளார். அவரை போன்று பிற மக்கள் பிரதிநிதிகளும் இதனை கண்டிக்க வேண்டும். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் இந்த விவகாரத்தை மக்களவைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சிவகுமார் வலியுறுத்தினார். அதே சமயம் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தொடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஒருமைப்பாட்டு அமைச்சு நல்லிணக்க அமலாக்க அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். இது தவிர இன விவகாரங்களை ஒரே அமைச்சின் கீழ் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார்.